நம்முடைய காலத்திலேயே வங்கதேசத்தில் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அழிஞ்சுன்னு இருக்கா. இப்போ இங்கே வேதபாராயணம் நடக்கும் பொழுதே அங்கே அழிஞ்சுன்னு இருக்கா. பல கோவில்கள் இடிக்கப்பட்டு இருக்கு. இப்பேற்பட்ட இந்த ஒரு பயங்கரமான காரியம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது எல்லா கணபாடிகளிடத்துலையும் பிரார்த்தனை, இந்த வேதபாராயணம் அவள் எல்லாருடைய க்ஷேமத்துக்காகவும் அவள் எல்லாரும் சௌக்கியமாக இருக்கணுங்கிறதுக்காகவும் போய் சேரணும் என்று பிரார்த்தனை பண்ணிப்போம். அந்த பிரார்த்தனையை மனசில் வச்சுட்டே ஒரு 3 முறை இந்த அணுவாக்கம் சொல்லணும்னு பிரார்த்தனை பண்ணுகிறேன். எத இந்திர வயாமகே, அந்த அணுவாக்கம் இப்போ பாராயணம் பண்ணலாம், அதோட பூர்த்தி பண்ணி கொள்ளலாம். ராம் ராம். ஓம் யத இந்திர பயாமஹே ததோ நோ அபயம் கிருதி மகவன் சக்திதவதன்ன ஓதயே வித்விஷோ விமிருதோ ஜஹி ஸ்வஸ்திதா விசஸ்பதிர்வ்ருத்ரஹ விமிருதோ வசி விருஷேந்திர புரகேதுன ஸ்வஸ்திதா அபயங்கரஹ. ஜெய் ஸ்ரீராம். இந்த வீடியோவில் பார்த்தீங்களா, சில நாட்களுக்கு முன்பு வரையிலும் பங்களாதேஷில் வசிக்கக்கூடிய சிறுபான்மையினரான இந்துக்கள் சொல்லனாத துயரத்தை அனுபவித்தார்கள். பல கொடிய செயல்கள் நடைபெற்றன. உலகமே அதிர்ச்சிக்கு உள்ளானது. ஆனால் இப்போ ஸ்ரீ 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 ஹரிஜி அவர்கள் தான் நடத்தின ராமாயண நவாக பாராயணத்தில், வேத பாராயணத்தில் குறிப்பாக இந்த ஒரு மந்திரத்தை லோகக்ஷேமத்திற்காகவும் பங்களாதேஷில் தாக்குதலுக்கு உள்ளாகக்கூடியதான இந்துக்களுடைய ரட்சணத்திற்காகவும் ஜபிக்கணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன். உடனே வேத பண்டிதர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து 3 ஆவர்த்தி உத்தமமான இந்த மந்திரத்தை அவர்கள் ஜபம் பண்ணியிருக்காங்க. இந்த மந்திரத்தினுடைய சக்தியை நாம் இப்போ பார்க்கிறோம். சிதறி கிடந்து சின்ன பின்னமாகி ஓடி ஒளிந்த இந்துக்கள் தற்பொழுது ஒன்று திரண்டு தங்களை தாங்களே தற்காத்து கொள்ள தொடங்கிவிட்டார்கள். இதுக்கு முன்னாடி பெரிய கலவரம் நடந்தது பங்களாதேஷில். பட் இப்போ இந்துக்களுடைய ஒற்றுமை என்பது அங்கே மிகச் சிறப்பாக வெளிப்படுகின்றது. அவர்கள் தங்களை தற்காத்து கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். இது எப்படி நடந்தது? இந்த மேஜிக் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த மந்திரத்தினுடைய சக்தி தான். இங்கே பாருங்க, யார் என்ன வேணால் சொல்லட்டும், நமக்கு வேதம் தான் பிரமாணம், நமக்கு வேதம் தான் ரட்சணம். வேதத்தை நம்பினோம்னா நம்மை வேதம் பரிபூர்ணமாக காப்பாற்றும். இங்கே மனமுறையை எல்லாரும் வேத மந்திரத்தை கொண்டு பிரார்த்திக்கணும்னு ஸ்ரீ ஸ்ரீ ஹரிஜி அவர்கள் சொன்னால், இந்த பிரார்த்தனை அங்கே இந்துக்களுக்கு மிகச்சிறந்த வலிமையை உண்டாக்கி தங்களை தாங்களே அவர்கள் தற்காத்து கொள்ள தொடங்கிவிட்டார்கள். இதுதான் மந்திர சக்தி, இதுதான் மந்திரத்துடைய சித்தி. நம்புற நமக்கெல்லாம் இது சத்தியம். மற்றவர்களை பற்றி யோசிக்காதீங்கோ, இதை விமர்சனம் பண்ணுறவாளுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லிட்டு இருக்காதீங்கோ. நாம் வேதத்தை நம்பணும். இந்த ஒரு இன்சிடென்ட்டே போகிறோம் வேதத்துடைய சக்தியை உலகத்தில் நிரூபணம் பண்ணுறதுக்கு. ஆகையால் இனியாவது வேதத்தினுடைய பவர் என்ன, வேத மந்திரங்களுடையதான பெருமை என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுப்போம். நாமளும் பிரார்த்திப்போம். இது போன்றே இந்த தேசத்தில் நமக்கு ஒரு ஒற்றுமை, ஒரு வலிமை நமக்கு உண்டாக வேண்டும் என்று பிரார்த்திப்போம். எல்லோருக்கும் எல்லா க்ஷேமங்களும் உண்டாக வேண்டும். சர்வே ஜனாக சுகினோ பவந்து என்றதான ஒரு பிரார்த்தனை தான் நம் வைதிக தர்மத்தில், நம்முடைய சனாதன தர்மத்தில் என்றும் எல்லோருக்கும் வேண்டியது. எல்லாரும் சகல சௌபாகியத்தோடு இருக்கிறதுக்காக நாமும் வேதமாதாவை மனமுருகி பிரார்த்திக்கலாம். இந்திய தாய் திருநாட்டின் சுதந்திர திருநன்னாளில் வேதத்தின் பெருமை உணர்ந்து நாம் எல்லோரும் அனுபவிக்கலாம். ஜெய் ஹிந்த்.